வணக்கம். சேப்பாக்னாலே நம்ம எல்லாருக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், கிரிக்கெட் தான் நினைவுக்கு வரும். ஆனால் சேப்பாக்கில் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஒருவேளை கிண்டியில் இருக்கிற ஆளுநர் மாளிகையை பற்றி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் அந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடியே வந்த ஒரு பெரிய மாளிகை சென்னையில் இருந்தது. சேப்பாக் மாளிகை தான். அது எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது, அதோட பகுதிகள்லாம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, திருவல்லிக்கேணிக்கு போய் அங்கேருந்து சேப்பாக்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற அரண்மனையை பார்க்கலாம். பதினேழாவது நூற்றாண்டில் தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது ஆர்காட். இது என்னடா இது, ஆர்காட் ஒரு சின்ன ஊராக இருக்குது, அது எப்படி தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 17வது நூற்றாண்டு 2வது பகுதியில் தமிழ்நாடுன்னு இப்போ நம்ம சொல்கிற இந்த மாநிலத்துக்கு தலைநகரமாக இருந்த இடம் ஆர்காட். சென்னை அப்போ ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன ஆங்கிலேயர்கள் வசித்து கொண்டு வருகிற ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில், அதாவது 17வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதிகளில் தென்னிந்தியா முழுவதும் முகலாய மன்னர்கள் அடியில் வந்துவிட்டது. முகலாய மன்னர்களுக்கு அடியில் சிற்றரசராக இருந்தவர்கள் கோல்கொண்டாவில் இருந்த நிசாம். அந்த நிசாமுக்கு அடியில் சிற்றரசராக இருந்தவர் தான் ஆர்காட் நவாப். ஆனால் 18வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்திலேருந்து முகலாய மன்னர்கள் பலகீனமாகிவிடவே இவங்க எல்லாருமே சுதந்திர அரசர்களாக மாறிவிட்டாங்க. அப்போது ஆர்காட் தான் தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆர்காட் நவாபுடைய சப்போர்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு தான் இங்கே இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நன்னாக தெரியும். சூழ்ச்சியில் அவங்கள மாதிரி வல்லவர்கள் யாருமே பார்க்க முடியாது. சில நாட்களிலேயே அவங்க தான் பலசாலியாக மாறிவிட்டு ஆர்காட் நவாப் அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு அடியில் வசிக்க ஆரம்பித்து விட்டார். 1760களில் ஆர்காட் நவாப் தன்னுடைய ஆர்காட் தலைநகரத்தை விட்டுவிட்டு சென்னைக்கே ஆங்கிலேயர்களுக்கு அருகாமையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பித்து விட்டார். அப்போது ஆங்கிலேய அரசு அவருக்கு அவருடைய நிலத்திலேருந்தே ஒரு 117 ஏக்கர், அவங்களுடைய தாராள மனசு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆர்காட் நவாபுக்கு சொந்தமான நிலத்திலேயே வாழ்ந்து கொண்டு அந்த ஆர்காட் நவாபுக்கு அந்த நிலத்திலேருந்து ஒரு 117 ஏக்கரை கொடுத்தாங்க. அது எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கரையில் சேப்பாக் அப்படிங்கிற கிராமம். இப்போது இந்தியாவில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் ஒரு புது பல்கலைக்கழகம் வாட்ஸ்ஆப் அப்படிங்கிற பல்கலைக்கழகம். இதில் சேப்பாக் அப்படிங்கிற பேர் எப்படின்னு வந்ததுன்னா, அங்கே 6 தோட்டங்கள் இருந்ததாகவும் சேபாக் அப்படின்னு ஹிந்தியில் பேர் இருந்ததுலேருந்து தான் அது சேப்பாக்னு மாறிவிட்டது அப்படின்லாம் புருடா நிறையா கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இருந்ததும் கிடையாது. இந்த சேப்பாக்கரம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரவில்லை. ஆனால் நவாப் இங்கே வருவதற்கு முன்கூட்டியே இந்த கிராமத்துக்கு சேப்பாக்கம் அப்படின்னு தான் பெயர். அந்த இடத்துல 117 ஏக்கர் பரப்பில் நவாபுடைய அரண்மனை கட்டப்பட்டது. 1762 23வது ஆண்டோ ஆரம்பிக்கப்பட்ட வேலை. இந்த கட்டடத்துடைய இந்த அரண்மனையுடைய கட்டுமான நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பால் பென்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கான்ட்ராக்டர். அவர் முதல்ல தென்னிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பொதுப்பணித்துறை, அதாவது பிடபிள்யூடியில் ஒரு சிப்பந்தியாக இருந்து மெல்ல மெல்ல இந்த பிடபிள்யூடி எப்படி வேலை செய்கிறது அப்படின்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தனி முறையிலேயே ஒரு கான்ட்ராக்டராக மாறி இப்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற பல மதில் சுவர்கள் எல்லாமே அவர் கட்டினது தான். அவர் தான் இந்த ஆர்காட் நவாபுக்கு அரண்மனையை கட்டி கொடுத்தார். இப்போது உலகத்திலேயே பாராட்டப்படுகிற இண்டோ சரசனிக் பாணி அப்படின்னு ஆர்கிடெக்சரில் இருக்கிற பாணியில் முதல்ல உலகத்திலேயே கட்டப்பட்ட கட்டடம் அந்த சேப்பாக் அரண்மனை. இந்த சேப்பாக் அரண்மனைக்கு இப்போ நம்ம எல்லாமே இப்போ மெரினா பீச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கட்டடமுமே சமுத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்குது. சேப்பாக் அரண்மனையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதோடைய முன்பகுதி திருவல்லிக்கேணியை நோக்கி இருந்தது, பின்பக்கம்தான் சமுத்திரத்தை கடலை நோக்கி இருந்தது. அந்த முன்பகுதி, அதாவது அந்த அரண்மனைக்குள்ளே நுழையணுன்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாலாஜா ரோடு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, மவுண்ட் ரோட்லேருந்து வாலாஜா ரோடு உள்ளே இப்போ இடது பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோடைய தலைமைச் செயலகம் இருக்குது. அந்த கட்டடம்லாம் இருந்த இடத்துல 3 வளைவுகளில் ஒரு பெரிய நுழைவு வாயில் அந்த காலத்தில் இருந்தது.
அது எங்கே இருந்ததுன்னு கூட நமக்கு தெரிய வரதில்லை, அப்படி இடிக்கப்பட்டது. அந்த நுழைவு வாயில் மூலமாக தான் உள்ளே வர வேண்டும். உள்ளே வந்த பிறகு நேராக வந்து கடலை நோக்கி நடந்து கொண்டு வந்தோன்னா, கிழக்கு நோக்கி வந்து கொண்டே இருந்தோன்னா அரண்மனைக்கு வரலாம். இந்த அரண்மனைக்கு 2 பிரிவுகள், ஹுமாயூன் மஹால், கலஸ் மஹால். ஹுமாயூன் மஹால் அப்படிங்கிறது தான் நவாபுடைய அலுவலகம் எல்லாம் இருக்கிற இடம். அங்கே தான் அவர் வந்து ஆங்கிலேயர்களெல்லாம் வரவேற்கிறது, அவருடைய அரசாங்கம் நடத்துகிற இடம். அதுக்கு ஒரு திவான் கானா அப்படின்னு ஒரு பெரிய அறை அந்த இடத்துல இருந்ததாகவும் தெரிய வருகிறது. மற்றொரு பக்கம் கலஸ் மஹல். அதற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வைத்தாங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு சின்ன கலசம் இருந்தது. அதுதான் நவாபுடைய அந்தப்புறம். அவருடைய பேகம், அவருடைய சமையல் அறை, அவர் உண்ணும் அறை, அவர் உறங்கும் அறை, இது எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. இந்த ஹுமாயூன் மஹால், கலஸ் மஹால் ரெண்டுமே எப்படி இருந்ததுன்னு கூட நமக்கு வந்து அவ்வளவாக சரியாக தெரிய வரதில்லை. ஏன்னு கேட்கலாம் நீங்கள். அதற்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நவாபுடைய அந்தப்புறத்துக்குள்ளெல்லாம் யாரால் போக முடியும்? ஆங்கிலேயர்கள் தான் பெரும்பாலும் சென்னையோடைய வர்ணனை எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களால உள்ளே போகவே முடியாது. நவாபுடைய சிப்பந்திகளில் பாரசீக மொழியில் கூட இந்த அரண்மனை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் சரியாக தெரிய வரதில்லை. சேப்பாக் அரண்மனை கட்டப்படுற தருணத்தில் நவாப் மயிலாப்பூரில் வசித்து வந்தார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எங்கே இருந்தார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது. தேவடி தெரு அப்படின்னு மயிலாப்பூரில் ஒரு இடம். அதுக்கு தேவடி அப்படிங்கிற பேர் உருதுவில் டியோடி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த தெருக்கு பழைய பெயர், அதாவது 20வது நூற்றாண்டுடைய முதல் வருடங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கு என்ன பெயர் வைத்திருக்காங்கன்னா, டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர். டியோடினா ஒரு கதவு. சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூருடைய அரண்மனைக்கு இருந்த கதவு, இல்லாட்டா அல்லது அவருடைய முகாமுக்கு இருந்த கதவாக இருந்த இடத்துக்கு தான் டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர் அப்படின்னு பேர் இருந்திருக்கலாம். அதனால் அவர் அங்கே தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம். அதே போல் அந்த இடத்துல ஒரு தண்டு மாரியம்மன் கோவிலும் இருக்குது. தண்டுனா என்னது? படை இருக்கிற முகாமுக்கு தான் தண்டு அப்படின்னு பெயர். ஒருவேளை அதனால தான் அந்த மாரியம்மன் கோவிலும் கட்டப்பட்டிருக்கலாம். நவாப் அந்த மயிலாப்பூர்லேருந்து 1768வது வருடம் சேப்பாக் மாளிகைக்கு குடிபெயர்ந்தார். அதற்கு பிறகு இதுவே நவாபுடைய இல்லமாகவும் இருந்தது. இந்த முகலாய மன்னர்கள் அவங்க எல்லாருக்குமே குளியல் அறை, நீச்சல் குளம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான வேணுங்கிற ஒரு பகுதி. இது எதற்காக? ஒன்று, இந்தியாவே மிக வெப்பமாக இருக்கிற ஒரு நாடு. இரண்டாவது, இந்த குளியல் அறையில் தான் அவங்க வந்து அவங்களுடைய அந்தரங்க ஆலோசகர்கள் எல்லாரையுமே கண்டு அவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே வச்சுக்கொள்வாங்க. எதற்காகன்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு என்ன காரணம்? ஏன்னா வெளியில் வந்து ஒற்றர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு காதில் விழலாம். குளியல் அறையில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீச்சல் குளத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மிக அந்தரங்கமாக இருக்கிற ஆலோசகர்கள், மந்திரிகள் எல்லாருமே வந்து குசல்கானா, குசல்னாலே வந்து யாருக்கும் கண்ணில் தெரியாத இடம், அந்த இடத்துல அந்த குளியல் அறையில் தான் அவங்க வந்து சந்திப்பாங்க. நவாபுக்கு அப்படி ஒரு குளியல் அறையும் இந்த வந்து ஆர்காட் சேப்பாக் அரண்மனைக்குள்ளே இருந்தது. அதற்கு 8 கோணங்களோட கட்டப்பட்ட அந்த கட்டடம். அது உருது பாரசீக மொழியில் 8க்கு வந்து ஹஷ்த் அப்படின்னு பேர். அதனால் அந்த கட்டடத்துக்கு ஹஷ்த் பங்களா அப்படின்னு பேர் வந்து விட்டது. இது கடற்கரைக்கு மிக அருகாமையிலேயே இருந்தது. இப்போ இது எங்கே இருந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த குளியல் அறைக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணி எங்கேருந்து வரும்? கூவம் நதியிலேருந்து தான் வரும். அதனால் இப்போது நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஹஷ்த் பங்களா அப்படின்னு ஒரு கட்டடம். அதுதான் நவாபோட குளியலறை. அது வந்து வடக்க நோக்கி இருந்தது. ஏன் வடக்கு நோக்கி இருக்குது? ஏன்னா அந்த வடக்கு பகுதியில் தான் கூவம் நதி அப்படி வளைவாக வந்து கடலோட சேர்கிறது. அந்த இடத்துல இந்த நவாபோட ஹஷ்த் பங்களா, அவருடைய நவாப்ஸ் ஆக்டகன் அப்படின்னு அதுக்கு ஆங்கிலேயத்தில் பேர் வைத்திருந்தாங்க. 1768வது வருடம் நவாப், நான் சொன்ன மாதிரி சேப்பாக் அரண்மனைக்குள்ளே குடி புகழ்ந்து விட்டார். ஆனால் 1801வது வருடம் நவாப் இறந்து போன பிறகு ஆங்கிலேயர்கள் பல சூழ்ச்சிகள் செய்து முழு ஆர்காட் ராஜ்யத்தையுமே தன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு வெறும் பேருக்கு தான் நவாப். அடுத்த நவாபுக்கு ஒரு ஊதியம் கொடுத்து, அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுத்து, சும்மா பேருக்காக அவரை நவாபாக வைத்துக்கொண்டு ஆர்காட் அரண்மனையிலேயே வைத்து கொண்டிருந்தாங்க. நாளடைவில் அடுத்த நவாப் வர வேலைகளில் எதுக்கு இனிமேல் இந்த நவாப் பட்டம், எதுக்கு இந்த ஊதியம், அதெல்லாமே நமக்கு செலவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி
1855வது வருடம் நவாபுங்கிற பட்டத்தையும் ஒழித்து அந்த ஊதியத்தையும் நிறுத்தி நவாபுடைய குடும்பத்தை அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் கொண்டு போய் திருவல்லிக்கேணியில் இருக்க சொல்லி இந்த அரண்மனையை ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய அரண்மனையை யார் விலைக்கு வாங்குவாங்க ஏலத்தில்? கடைசியில் அது அரசாங்கமே ஏலத்தில் ஒரு விலை பேசி அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கியது. அதற்கு பிறகு அந்த அரண்மனையை கூர் போட்டு பல பல பகுதிகளாக அரசோட பல பல பிரிவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 1855வது வருடம் வரையில் கடலில் வர கப்பல்கள் எல்லாம் முதல்ல பார்க்குற கட்டடம் இந்த சேப்பாக் அரண்மனை தான். அதனால ஆங்கிலேயர்கள்லாம் அவங்களுடைய வர்ணனையில் இது எவ்வளோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருக்குது அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அது இங்கேருந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு ஒரு நாளும் அது பிடிக்கவே இல்லை. அது அவங்க கண்ணில் உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால தான் அந்த கட்டடத்தை கூர் போட்டு பல பல பிரிவாக மாற்றி விட்டாங்க. அப்புறம் அவங்க சேப்பாக் அரண்மனை மேலே அவங்க வெற்றி கண்டு விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்னம் இருக்கணுமே. அதனால அந்த ஹுமாயூன் மஹாலுக்கும் கலஸ் மஹாலுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்தூபியை கட்டினாங்க, ஒரு டவர். அதுவும் சிஷம் அவர்களால் கட்டப்பட்ட டவர் தான். அந்த டவர் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதுதான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சின்னம். அந்த கிழக்கு நோக்கி இருந்த பகுதி பொதுப்பணித்துறை, அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு அலுவலகமும் அந்த அரண்மனையோடைய அதே பாணியில் கட்டப்பட்டது. அதை கட்டியவர் ராபர்ட் ஃபெலோஸ் சிஷம் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட். இப்போவும் நீங்கள் பீச் பகுதிக்கு போய் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுதான் சேப்பாக் அரண்மனையோட கிழக்கு பகுதி. இதை தாண்டி செனட் கட்டடத்துக்கும் எழிலகத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு ரோடு போகும், வாலாஜா ரோடு அப்படிங்கிற ரோடு உள்ளே போகும். அதுக்குள்ளே நீங்கள் போய் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இப்போ அதை புதுப்பித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அரசாங்கம். அதுதான் கலஸ் மஹல். கலஸ் மஹலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி தெரியும். அதுதான் நவாபுடைய மசூதி. அவர் நித்தியமும் அங்கே தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தார். அந்த மசூதியும் உங்களுக்கு கண்ணில் தெரியும். முதல் மாடியில் இருக்கிற மசூதி. அடுத்தது அதை தாண்டி உள்ள ஒரு கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதோடைய வலது பக்கம் இருக்கிறது தான் ஹுமாயூன் மஹல். பல நாட்களுக்கு பல அரசாங்கத்தோட பல பிரிவுகளும் இங்கே இருந்தது. இரண்டாவது சென்னையோடைய பொறியியல் கல்லூரியும் 19வது நூற்றாண்டில் இங்கே குடிபெயர்ந்து ஒரு 40 வருடங்களுக்கு இருந்து 1920களில் தான் அங்கேருந்து இடம்பெயர்ந்து திரும்பி கிண்டிக்கு சென்றது. அந்த பொறியியல் கல்லூரிக்கு இப்போ என்ன பெயர்? அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். அதுவும் இந்த சேப்பாக் அரண்மனையில் தான் இருந்தது. நாளடைவில் இந்த சேப்பாக் ஒரு அரசாங்க பிரிவு, ஒரு அரசாங்க அலுவலகம் ஒரு கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சாலே அதோடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளடைவில் மிக மோசமான ஒரு பராமரிப்பில் இருந்த சேப்பாக் அரண்மனை ரொம்பவே க்ஷீணித்து போய் பலகீனமாக இருக்கிற ஒரு கட்டடமாக மாறிவிட்டது. 2012வது வருடம் கலஸ் மஹலில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்தது. முக்காவாசி கட்டடமும் இடிந்து கீழே விழுந்து விட்டது அந்த தீ விபத்தில். அப்போது இருந்த அரசாங்கம் இந்த கட்டடங்கள்லாம் இடித்து இந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு சென்னையில் இருந்த இந்த வரலாறு பிரியர்கள் இவங்க எல்லாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே, நவாபும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அதை இடிக்க வேண்டாம், அதை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. 2014வது வருடம் இந்த புது பணியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே வருடம் ஹுமாயூன் மஹல்லையும் ஒரு தீ விபத்து வந்தது. அதற்கு பிறகு ஹுமாயூன் மஹல்லையும் பராமரிப்பு எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறது. இது முடிவடைந்த பிறகு இங்கே என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் மற்றும் வேளாண்மை துறை இதெல்லாம் அந்த இடத்துல வரப்போவதாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நவாபுடைய குளியல் அறை, அந்த ஹஷ்த் பங்களா, அது சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா? 18-19வது நூற்றாண்டுலலாம் மெரினா கரையில் இருந்த ஒரே கட்டடம் அந்த கட்டடம் தான். உங்களால் இப்போ நம்ப முடியுமா? இந்த செனேட் கட்டடம் எங்கே இருந்தது, பிரசிடென்சி காலேஜ் எங்கே இருந்தது, குவீன் மேரிஸ் காலேஜ் எங்கே இருந்தது, லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் எங்கே இருந்தது, ஐஸ் ஹவுஸ் எங்கே இருந்தது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பீச்சில் இருந்த ஒரே கட்டடம் அந்த நவாபுடைய அந்த நவாப்ஸ் ஆக்டகன் அல்லது அந்த ஹஷ்த் பங்களா, அது ஒன்று தான் இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருந்த இடம் நவாப் அவருடைய இராணுவத்தெல்லாம் கண்காணிக்கிற இடம். அதுக்கு சல்யூட்டிங் பேட்டரி அப்படின்னு பெயர். அதை தாண்டி இன்னும் நீங்கள் தெற்கு நோக்கி சென்றீர்களானா அங்கே இருந்த இடம் நவாபுடைய இராணுவ படையெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற இடம். அதுக்கு ஆர்ட்டிலரி பார்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் பெயர். அந்த நவாபுடைய ஆர்ட்டிலரி பார்க்கில் வந்த கட்டடம் தான் சென்னை மாகாண கல்லூரி, அதாவது பிரசிடென்சி காலேஜ்.
நவாபுடைய சல்யூட்டிங் பேட்டரியில் கட்டப்பட்ட கட்டடம் தான் சென்னை பல்கலைக்கழகத்தோட செனேட் கட்டடம். இந்த நவாபுடைய இந்த குளியல் அறை, இந்த ஆக்டகன், இந்த ஹஷ்த் பங்களா, அந்த காலத்தில் சென்னையுடைய கவர்னர் எல்லாருமே ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட்டில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அங்கே தான் கவர்னருடைய மாளிகை இருந்தது. அந்த கவர்னர் மாளிகையோட விருந்தினர் பங்களாவாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இதற்கு மெரீன் வில்லா அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. 1927 வருடம் இந்த மரீன் வில்லா சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் பல்கலைக்கழகமே வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்த அந்த காலத்தில் 1932 இந்த மரீன் வில்லா இடிக்கப்பட்டு அதே இடத்துல தான் சென்னை பல்கலைக்கழகத்தோட அலுவலகம் எல்லாம் கட்டப்பட்டது. இப்போ கூட நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி கிளாக் டவர் அப்படிங்கிற கட்டடத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது இருந்த இடம்தான் நவாபுடைய குளியல் அறை. 1855 வருடம் நவாப் பட்டம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 1857 வருடம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் நடந்த பிறகு இந்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் மகாராணி கைக்கு சென்று விட்டது. அதற்கு பிறகு ஆர்காட் நவாபுக்கு துரோகம் செய்து விட்டோம் அப்படின்னு ஆங்கிலேய அரசு கருதி அவருக்கு ஆர்காட் இளவரசர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அவருக்கு ஒரு ஊதியமும் கொடுத்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு அரண்மனையும் கொடுத்தது. அந்த அரண்மனை திருவல்லிக்கேணியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தது, ஒரு போலீஸ் கோர்ட்டாக இருந்தது. அதை ராபர்ட் சிசம் அப்படிங்கிற அந்த கட்டுமான கலை நிபுணர் ஒரு அரண்மனையாக மாற்றி நவாபுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கட்டடம் தான் இப்போது அமீர் மஹால் அப்படிங்கிற பெயரில் இருக்குது. இப்போவும் நவாப் அங்கே தான் வசித்து கொண்டு வருகிறார். 1947 வருடம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய கான்ஸ்டிடியூஷனில் நவாபுக்கு இந்த இளவரசர் பட்டம் பர்மனெண்ட்டாகவே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதப்பட்டது. அதனால் இன்று வரையில் ஆர்காட் நவாபுக்கு பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிற பட்டமும் அரசாங்கத்திலிருந்து அவருக்கு ஒரு ஊதியமும் அவருக்கு மாநில அமைச்சருடைய ஒரு அந்தஸ்தும் கொடுக்கப்படுகிறது. உங்களால் இப்போ நம்ப முடிகிறதா? இப்படியெல்லாம் கூட ஒரு இடம் இருந்ததா? ஒரு ஹுமாயூன் மஹால், ஒரு கலஸ் மஹால், நவாபுடைய குளியல் அறை, அவருடைய குதிரை இராணுவ படைகளெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணின இடம், இப்படியெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் எப்படி மாறிவிட்டது இல்லையா? அதுதான் வரலாறு. இந்தியாவில் கிரிக்கெட் உலக கோப்பை பந்தயம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் சென்னையில் இருக்கிற செபாக் ஸ்டேடியத்தோட வரலாறு, அதே போல் அதற்கு எப்படி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் எந்த பகுதிக்கு, உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த இடத்துலலாம் அவங்களுடைய விளையாட்டையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதில் அவங்கள தொடர்ந்து வந்தது கிரிக்கெட். முதல்ல மദ്രാஸ், அதாவது சென்னை மாநகரத்தில் எப்போ கிரிக்கெட் விளையாடினாங்க, இதற்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 1792 வருடம் வில்லியம் அண்ட் தாமஸ் டேனியல் 2 பேர், 2 ஓவியர்கள் சென்னைக்கு வந்த பொழுது இங்கே ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்ததை ஒரு ஓவியமாக அவங்க தீட்டியிருக்காங்க. அதுதான் முதல் சான்று. 1792 ஆண்டு. அதற்கு பிறகு 1846 ஆண்டு சென்னையில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட்டுக்காக ஒரு தனிப்படையாக ஒரு கிளப் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப். இதை தொடக்கி வைத்தவர் அந்த காலத்தில் சென்னை மாகாணத்து காரியதர்சியாக, சீஃப் செக்ரட்டரியாக இருந்த அலெக்சாண்டர் ஆர்பத்நாட் அவர்கள். ஒரு கிளப்பை ஆரம்பித்து விடலாம், அதற்கு பிறகு ஆனால் அது எங்கே கிரிக்கெட் விளையாடுறது, அதற்கு இடம் தேவைப்படுமே. அதனால் இந்த கிளப் என்ன செய்தது, அரசாங்கத்துக்கு ஒரு மனு வைத்தது. இந்த மாதிரி சென்னை மாநகரத்தில் ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிளப் கட்டடம், அதே போல் விளையாடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தது. 20 வருடங்கள் கழித்து 1866 வருடம் சேப்பாக் அரண்மனைக்கு அருகே ஒரு பகுதி இந்த சென்னை கிரிக்கெட் கிளப்புக்கு கொடுக்கப்பட்டது, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அந்த இடத்துலேருந்து செயல்பட ஆரம்பித்தது. அந்த காலத்தில் இருந்த சென்னையில் இருந்த, அதே போல் இந்தியாவில் பல நகரங்களில் இருந்த ஆங்கிலேயர்களோட கிளப் எல்லாமே இந்தியர்களை உள்ளே அனுமதிக்காது, ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே தான் அந்த கிளப். அதே போல் தான் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பும் இருந்தது.
ஆங்கிலேயர்கள் விடுமுறை நாட்களில் அந்த சேப்பாக்கில் கூடி அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு ஏராளமான இந்தியர்கள் வந்து அந்த புல் தரையில் உட்கார்ந்து வெளியில் அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வெளியில் உட்கார்ந்து அதை பார்ப்பாங்க. நாளடைவில் இந்தியர்களுக்கும் இந்த கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. இதே போல் இந்தியாவில் இருக்கிற பல நகரங்கள்லையும் அதே போல் ஒரு ஆர்வம் வந்தது. 1892 வருடத்திலிருந்து சென்னையில் இந்தியர்களும் ஒரு கிரிக்கெட் டீம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் அவங்க வந்து இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் சேப்பாக்கில் விளையாட முடியாது. அவங்க தனிப்பட்ட முறையில் வேறு எங்கேயாவது மெட்ராஸ் யுனைடெட் கிளப்னு ஒன்று இருந்தது, இன்னும் இருக்கிறது, அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. பிராட்வே பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதே போல் பல இடங்களில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது புச்சிபாபு நாயுடு அப்படின்னு ஒரு பெரிய தனவந்தர் சென்னையில் இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த செலவில் கிரிக்கெட் விளையாடுவதற்கான அத்தனை கிட்டையும் இங்கிலாந்துலேருந்து வாங்கி, அதாவது பேட், பால், ஸ்டம்ப்ஸு, பேட், ஷூஸ் எல்லாம் வாங்கி இந்தியர்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய இந்திய டீமை தயார் செய்தார். அந்த டீமை அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போட்டியில் விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டார். 1908 முதல் முறையாக இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோன்னா, புச்சிபாபு நாயுடுவோட வற்புறுத்தலில் தான் அந்த முடிவுக்கு வந்தது. அது என்ன முடிவு? இனியிலேருந்து இந்தியர்கள் இந்த சேப்பாக் மைதானத்தில் வந்து விளையாடலாம். ஆனால் அவங்க எப்போ அந்த இடத்துல வந்து விளையாடலாம்? அவங்க வந்து மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் டீமுக்கு எதிராக விளையாடினா தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அதே போல் மதிய உணவு லன்ச் டைமில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த கிளப் கட்டடத்துக்குள்ளே போய் சாப்பிட போயிடுவாங்க. இந்தியர்கள்லாம் வெளியில் மரத்தடியில் தான் உட்காந்துட்டு சாப்பிடணும். அப்படி தான் இருந்தது. 1908 வருடம் முதல் முறையாக யூரோப்பியன்ஸ் வர்சஸ் இந்தியன்ஸ், அதாவது ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு எதிராக இந்தியர்கள் போட்டியிடுற கிரிக்கெட் பந்தயம் ஒரு விளையாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அதே வருடம் புச்சிபாபு இறந்து விட்டார். அவருடைய நினைவாகவே அதே வருடம் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. இதே தான் நாளடைவில் பொங்கல் மேட்ச் அப்படின்னு மாற்றப்பட்டது. அதாவது பொங்கல் விடுமுறை நாட்களில் ஜனவரி 14, 15, 16, 17, 18 இந்த நாட்களில் வந்து ஒரு பொங்கல் மேட்ச், அதுக்கு சென்னை பிரசிடென்சி மேட்ச் அப்படின்னு பெயர். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அகேன்ஸ்டாக இந்தியர்கள் விளையாடுவார்கள். இந்தியர்களுக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் கிளப் என்னவாக இருந்ததுன்னு அப்படின்னு அந்த காலத்தில் மெட்ராஸ் யுனைடெட் கிளப்னு பிராட்வேயில் இருந்தது. இதை தொடக்கி வைத்தவரும் புச்சிபாபு நாயுடு அவர்கள் தான். இதே போல் கிரிக்கெட் மேட்ச் நடந்து கொண்டு வந்தது. தமிழகத்தில் பல இடங்களில் வந்து கிரிக்கெட் கிளப் எல்லாம் வர ஆரம்பித்தது. அந்த கிரிக்கெட் கிளப் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 1927 வருடம் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு குழுமத்தை ஆரம்பித்தது. அந்த அசோசியேஷனில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பும் வந்து சேர்ந்தது. அந்த பல கிளப்ஸுக்கு நடுவில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் பொழுது ஒரு முறையும் சேப்பாக்கில் வந்து விளையாட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு தருணம் வந்ததுன்னா இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிடம் வந்து அனுமதி பெற வேண்டும். அனுமதி கிடைக்கவில்லை என்றால் வேறு எங்கேயாவது தான் போய் விளையாடணும். உதாரணத்துக்கு செயின்ட் பீட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டோ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் போய் விளையாட வேண்டும். ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் சேப்பாக் கிரிக்கெட் கிரவுண்டை வந்து மீதி டீம்ஸுக்கு அனுமதி கொடுக்குற ஒரு பவர் அவங்க கையில் தான் இருந்தது. இந்த சேப்பாக் மைதானம் அரசாங்கத்தை சேர்ந்தது. அரசாங்கம் இதை ஒரு சில வருடங்களுக்கு இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிடம் குத்தகைக்காக விட்டிருந்தது. 1866 வருடம் முதலில் குத்தகை விட்ட உடனே அது வந்து 1936 வருடம் முடிவடைந்தது. அந்த குத்தகையை மறுபடியும் ரெனியூ செய்து 30 வருடங்களுக்கு அரசாங்கம் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிடம் கொடுத்தது. அதாவது 1966 வருடம் வரையில் லீஸில் கொடுத்தது. அப்போது 1947 வருடம் சுதந்திரம் வந்துவிட்டது. சுதந்திரம் வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல சென்னையிலிருந்து விலகி கொள்ள ஆரம்பித்தார்கள். தன்னுடைய சொந்த தாய்நாட்டுக்கே சென்று விட்டார்கள். அதிகமாக மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பிலும் இந்தியர்களே வந்து சேர்ந்தார்கள். ஆனால் இந்த மீதி கிரிக்கெட் கிளப்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு அடியில், அவங்க மனசில் எப்போவுமே ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு சிறிய கிளப் அவங்க எதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வந்து சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும்? நாம் அங்கே போய் விளையாடும் பொழுது எதற்காக அவங்களிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியது. நாளடைவில் இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஒரு புது பிரசிடெண்ட் வந்து சேர்ந்தார். அவர்தான் M.A. சிதம்பரம் அவர்கள். M.A. சிதம்பரம் அந்த காலத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்த
ராஜா சர் அண்ணாமலை செட்டியாருடைய கடைசி மகன். இவரும் ஒரு தொழில் அதிபராகத்தான் இருந்தார். ஸ்பிக் அப்படிங்கிற ரசாயன கம்பெனியை இவர் தான் தொடக்கி வைத்தார். இவரும் சென்னைக்கு மேயராக இருந்தார். இவர் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். 1966 வருடம் அந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புடைய குத்தகை முடிவடையும் தருணத்தில் திரு சிதம்பரம் அவர்கள் அரசுக்கு ஒரு புது மனுவை பிரஸ்தாபித்தார். அது என்னவென்றால், இந்த கிரிக்கெட் மைதானம் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனில் தான் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலும் இருக்கிற கிரிக்கெட் கிளப் எல்லாமே பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார். அரசாங்கமும் சரி, இன்னிலிருந்து இந்த செப்பாக் கிரிக்கெட் மைதானம் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கே குத்தகைக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த திரு எம்.ஏ. சிதம்பரமுடைய பரந்த மனது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அவர் அந்த குத்தகை சைன் பண்ணும் பொழுது மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பும் இதே இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அதனால் அந்த பெரிய இடத்தில் 2 ஏக்கர் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கும் கொடுக்கப்பட்டது. இன்று வரையில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அதே இடத்தில்தான் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 1966 வருடம் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு இந்த செப்பாக் மைதானம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. அரசாங்கம் அதில் ஒரு கண்டிஷனும் வைத்திருந்தது. என்னவென்றால், அந்த இடத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்ட வேண்டும் அப்படி என்று. அதுவரையில் செப்பாக்கில் ஸ்டேடியம் கிடையாது. வருடம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் பொழுது சவுக்க கம்பால் ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டப்படும். அதில் ஆணி அடித்து சீட்டெல்லாம் பலகையால் செய்யப்பட்டிருக்கும். அதில் தான் மக்கள் உட்கார்ந்து கொண்டு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பார்கள். ஒரு முறையும் ஒரு 6ஓ ஒரு 4ஓ இல்லாட்டா ஒரு விக்கெட் விழுந்தாலோ எல்லோரும் எழுந்து சியர் செய்யும்போது அந்த ஸ்டேடியமே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஆடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் இருந்தது. அந்த ஸ்டேடியம் ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதில் பலவிதமான விபத்துக்கள் நடக்கலாம் அப்படி என்று அரசாங்கம் பயந்து இந்த இடத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் வைத்திருந்தது. இந்த காலத்தில் போல் அந்த காலத்தில் இந்த கிரிக்கெட் அசோசியேஷனுக்கெல்லாம் பணம் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்றால் அந்த காலத்தில் ஒரு 1,75,00,000 ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டுக்கும் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு முடிவுக்கு வந்தது. இதற்கு இடையில் 1968 ஆண்டு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படி என்று பெயர் மாற்றப்பட்ட உடனே இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் என்று பெயரை மாற்றிக்கொண்டது. அந்த சமயத்திலும் திரு எம்.ஏ. சிதம்பரம் அவர்கள் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். 1,75,00,000 ரூபாய் தேவைப்பட்டது இந்த ஸ்டேடியமை கட்டுவதற்கு. 1000 டன் ஸ்டீல், 7,200 டன் சிமெண்ட் தேவைப்பட்டது. 1971 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி திரு மு. கருணாநிதி அவர்கள், அப்பொழுது அவர் தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருந்தார், அவர்தான் இந்த சேப்பாக் ஸ்டேடியத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது அரசாங்கத்துடைய சார்பாக 15 லட்சம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்தார். 1,75,00,000 15 லட்சம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு திரு எம்.ஏ. சிதம்பரம் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 30 லட்சம் ரூபாய் வந்துவிட்டது. அதற்கு பிறகு என்ன செய்தார் என்றால், அவர் அதே சமயத்தில் சென்னையுடைய குதிரை பந்தய கிளப், மெட்ராஸ் ரேஸ் கிளப், அதுக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர்களிடமிருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினார். 35 லட்சம் ரூபாய் வந்துவிட்டது. இதற்கு பாக்கி இருக்கிற 1,40,00,000 ரூபாய்க்கு எங்கே செல்வது? வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் ஒரு கடன் வாங்கினோமானால் ஒரு கேரண்டி கொடுக்க வேண்டுமே. இந்த ஸ்டேடியமோ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு சொந்தமான நிலம் கிடையாது, குத்தகைக்கு தான் எடுத்திருக்கிறார்கள் 30 வருடங்களுக்கு. அதனால் இதை ஒரு செக்யூரிட்டியாக கொடுக்க முடியாது. திரு எம்.ஏ. சிதம்பரம் தன்னுடைய பர்சனல் கேரண்டியை கொடுத்தார். அப்படி என்றால் என்ன? தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனால் அந்த கடன் பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் இவருடைய சொத்தை விற்று அந்த வங்கிகள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பர்சனல் கேரண்டியை கொடுத்து கடன் வாங்கி 1973 வருடம் பெரும்பாலும் ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகும் வேலை நடந்து கொண்டே இருந்தது. 1981 ஆண்டு தான் முழுமையாக முடிவடைந்தது.
அப்போது இந்த ஸ்டேடியம் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு சேப்பாக் ஸ்டேடியம் அப்படி என்று மிகவும் பிரபலமாக ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டேடியத்துக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் திரு எம்ஏ சிதம்பரம் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. 5 வருடங்களுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. 1981 வருடம் முதலில் இதை பிரஸ்தாபித்தார்கள். 1986 வருடம் வரையில் இவர்களுடைய ஆசை நிறைவேறவே இல்லை. 1986 வருடம் திரு எம்ஏ சிதம்பரம் லண்டனுக்கு சென்றிருந்தார். இதுதான் டைம் அப்படி என்று சொல்லி இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவசரமாக ஒரு மீட்டிங்கை கூட்டி, அவர் இல்லாத பொழுது இந்த ஸ்டேடியத்தை இதற்கு பிறகு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அவர் திரும்பி வந்த பிறகு அவரால் அதை மாற்றவே முடியவில்லை. அதனால்தான் இன்று வரையில் அந்த ஸ்டேடியத்துக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் என்று பெயர். ஒரு மனிதர் அவருடைய பர்சனல் கேரண்டியை அந்த காலத்தில் அவர் கொடுத்திருக்கலை என்றால் இந்த ஸ்டேடியம் வந்திருக்காது. அந்த காலத்து டெக்னாலஜியில் கட்டப்பட்ட அந்த ஸ்டேடியம் சென்னையுடைய சீ பிரீஸ், அதாவது மாலை வேளைகளில் வர இந்த காற்று உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு சிமெண்ட் கான்கிரீட் ஸ்டேடியமாக கட்டப்பட்டிருந்தது. அதனால் அந்த இடத்தில் விளையாட்டு வீரர்கள், மக்கள் எல்லோருமே அந்த புழுக்கத்தில் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை மாற்றுவதற்காக 2011 வருடம் இந்த ஸ்டேடியமில் பல மாற்றங்கள் வந்தன. அதற்கு பிறகு இப்பொழுது இது ஒரு மாடர்ன் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியமாக இருக்கிறது. ஆனால் திரு எம்ஏ சிதம்பரம் அவர் இந்த கனவை நினைவாக்கவில்லை என்றால் இந்த இடத்துல ஒரு ஸ்டேடியமே இருந்திருக்காது. அதனால்தான் இன்று வரையில் அந்த ஸ்டேடியத்துக்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் என்று பெயர். இதே போல் சென்னையுடைய பல இடங்களில் இருக்கிற வரலாறை எல்லாம் வர நாட்களில் பார்க்கலாம். வணக்கம்.